வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சால்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோல வாட் இஸ் ஆசிட் அண்ட் வாட் இஸ் பேஸ் அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. இன்னைக்கு நம்ம சால்ட்னா என்ன அப்படின்னு ஃபுல்லா பார்க்கலாம். சால்ட் அப்படின்னா வந்து இட்ஸ் அன் ஐகானிக் காம்பவுண்ட் ஃபார்ம்டு பை நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அதாவது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் காம்பவுண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு பெர்ஃபெக்டான நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட், ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ரெண்டுமே வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சால்ட் கிடைக்கும். ஓகேவா? இன்கேஸ் ஒரு வீக்கான ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ரெண்டுமே வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து பேசிக் இன் நேச்சர் இருக்கும். அதே சமயம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் ஒரு வீக்கான பேஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து அசிடிக் இன் நேச்சரா இருக்கும். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NaCl அண்ட் CaCl. இந்த NaClன்றது நம்ம வந்து கிச்சன்ல யூஸ் பண்றோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிட்பிட் இருக்கு. என்னன்னாக்கா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கடல் நீர்ல இருந்து நாம வந்து உப்பு எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது என்ன ப்ராசஸ்ல இருக்கு, இல்ல அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த கடல் நீர்ல வந்து NaCl மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுல நிறைய டைப் ஆஃப் சால்ட் இருக்கு. அதுல நாம NaCl மட்டும் கரெக்டா பதப்படுத்தணும். அப்படி பதப்படுத்தும் போது பெரிய பெரிய கிறிஸ்டல்லாம் வந்து சாலிட் சால்ட்ஸ்ல ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பெரிய கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல ஃபார்ம் ஆகும். இது வந்து அதுல இருக்க நிறைய இம்பியூரிட்டிஸ், ஏன்னா கடல்னா வந்து கடல் நீர் வந்து சுத்தமான நீர் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ்னால இது ப்ரௌன் கலர்ல இருக்கும். இதை வந்து நாம ராக் சால்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இதுதான் டிட்பிட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் உள்ள போலாம். இந்த NaCl தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த 5 சால்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான மூலக்கருவா இருக்கு. அதாவது ரா மெட்டீரியலா இருக்குது. ஓகேவா? இதுல இருந்து இந்த NaCl வந்து நாம இப்போ டீகம்போஸ் பண்றோம்னாக்கா அது வந்து ஒரு சால்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த டீகம்போஸ் பண்ணதுல இருந்து வர ஒரு பை ப்ராடக்ட் எடுத்து அதுல இருந்து ஒண்ணு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து நாம பார்க்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடுனா ஒன்றும் இல்லை, இந்த NaClயும் வாட்டரையும் வந்து சேர்த்து நம்ம டீகம்போஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நமக்கு NaOH அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னாக்கா, இந்த NaCl இருக்குல்ல, இதை வாட்டரோட ஆட் பண்ணி இதை வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா NaOH பிளஸ் குளோரின் அயான் பிளஸ் H2. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்றோம். இதை வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதோட யூஸ் பார்த்தோம்னாக்கா சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சரிங்காக இது யூஸ் பண்றாங்க. பேப்பர் பேம்புலேருந்து கிடைக்கக்கூடிய பல்ப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பேப்பர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அந்த பல்ப்பை வந்து பதப்படுத்தணும். அதுக்காக வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆயில் ரீஃபைனிங், PVC மேனுஃபேக்சரிங், இது வந்து சில நிறைய பேர் இது வந்து ஒரு பெஸ்டிசைட்ஸாக இதை யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னாக்கா ப்ளீச்சிங் பவுடர். இந்த ப்ளீச்சிங் பவுடர் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னாக்கா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷன்ல பார்த்த சோடியம் ஹைட்ராக்சைட்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த குளோரின் கேஸ் இருக்குல்ல, அந்த குளோரின் கேஸை வந்து ஸ்லேக்டு லைமோட ஆட் பண்ணாக்கா அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சால்ட் தான் வந்து ப்ளீச்சிங் பவுடர், அதாவது CaOH. இதுதான் வந்து நாம ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த குளோரின் கேஸோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு இந்த ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். ஓகேவா? இதோட யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா லினன் அண்ட் காட்டன் வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இன்ஃபெக்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கார்பரேஷன் வந்து இந்த மெட்ரோ வாட்டர்லாம் சொல்லுவோம்ல, அது நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஆலம் இந்த மாதிரி ஒன் ஆஃப் த மிக்சிங் ஏஜென்ட்ல வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணி எடுப்பாங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பியூரிஃபை பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பரிச்சயமானது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்காகனாக்கா நம்ம சமைக்கிற சாப்பாடு வந்து இப்போ இந்த பக்கோடா, சிப்ஸ் இதெல்லாம் வந்து இந்த தோசை, அதுக்கப்புறம் இந்த பொரிக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து நாம இதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னாக்கா இதை யூஸ் பண்ணாக்கா கொஞ்சம் கிறிஸ்பா வரும். அதே சமயம் இந்த பேக் பண்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த பிரெட், இட்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை எப்போ போடுவாங்க, ஏன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக வரும், ஸ்பாஞ்சியாகவும் வரும். ஓகே, இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த காமன் சால்ட் இருக்குல்ல NaCl, இது கூட வாட்டர், CO2, அமோனியா ஆட் பண்ணாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நாம சோடியம் ஹைட்ரஜன் கார்போனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது கூட வந்து அமோனியம் குளோரைடு, இதுவும் ஒரு சால்ட்டா கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஃபர்தரா ஹீட் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு சோடியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர் பிளஸ் CO2 இப்படின்னு கிடைச்சிரும்.
ஓகே. இது பார்த்தீங்கன்னா நான் கொரோசிவ் அண்ட் மைல்ட் பேஸ். அதாவது இது கூட அந்த மைல்ட் ஆசிட், அதாவது மைல்ட் எடிபிள் ஆசிட்னுவாங்க. அந்த எடிபிள் ஆசிட்னாலே நம்ம சாப்பிடக்கூடியது. அதாவது அந்த டார்டாரிக் ஆசிட ஆட் பண்ற பட்சத்துல இது வந்து பேக்கிங் பவுடரா மாறிடும். அது மட்டும் இல்லாம நம்ம நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் என்னன்னாக்கா, நம்ம ஓவரா சாப்பிடுறோம்னாக்கா இன்கேஸ் நமக்கு இன்டைஜஷன் நடக்குதுன்னா டாக்டர் நமக்கு ஆன்டாசிட் கொடுப்பாங்க. அந்த ஆன்டாசிட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த இன்கிரீடியண்டா வந்து இது இருக்கு. ஓகேவா? இது மட்டும் இல்லாம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரெட், கேக் இதெல்லாம் வந்து சாஃப்டா வரணும், ரொம்ப ஸ்பாஞ்சியா வரணும் அப்படின்றதுக்காக இதையும் யூஸ் பண்றாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா வாஷிங் சோடா. இந்த வாஷிங் சோடாவை பாத்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் என்னன்னாக்கா, சோடியம் ஹைட்ரோ கார்பனேட்டை நம்ம ஃபர்தரா ஹீட் பண்றதுனால நமக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்குது அப்படின்னு. ஸோ அந்த சோடியம் கார்பனேட்டோட நம்ம 10 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் பார்த்தீங்கன்னாக்கா வாஷிங் சோடா. அதுக்கு முன்னாடி இந்த ரீக்ரிஸ்டலைசேஷன் அப்படின்னு பார்க்க, ரீக்ரிஸ்டலைசேஷன்னாக்கா இந்த ஒரு பிரேக்கான மாலிக்யூல்ஸை வந்து நான் பிரேக்கபிள், அதாவது பிரேக் ஆகாத மாலிக்யூல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட் வர வரைக்கும் இதை ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து இந்த ப்ராடக்ட் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம அதாவது அந்த ரீக்ரிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னும். இதுக்கு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு சால்ட் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட் எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணீங்கன்னாக்கா அந்த சால்ட்ல இருக்கிற மாலிகுலர் கண்டென்ட்ல வந்து எவாபரேட் ஆகும். அது எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் அது ட்ரையா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்க திரும்ப வந்து ஒரு ஃபியூ டிராப்ஸ், ஒரு 2 டிராப் இல்ல 3 டிராப் வாட்டர் அதுல போர் பண்ணீங்க அப்படின்னா வந்து திரும்ப அது ஹீட் ஆகி திரும்ப அது வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ உண்மையிலேயே சால்ட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே. இப்போ இதோட யூசஸ் பார்த்தோம்னாக்கா இது பார்த்தீங்கன்னா கிளாஸ், சோப்பு, பேப்பர் இந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சோடியம் கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கப்படுற இந்த போரெக்ஸ் இதுக்கும் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்ல இருக்க ஹார்ட்னஸ்னாக்கா இப்போ நீங்க குளிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து சில வாட்டர்லாம் வந்து நுரைக்கும், சில வாட்டர் நுரைக்காது. அப்படி நுரைக்காத வாட்டர் வந்து நம்ம ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்க இந்த ஹார்ட்னஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு யூஸ் பண்றோம்ல அந்த லைசால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜிப்சம் வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு நாம வந்து ஹீட் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேவா? இதை வந்து இந்த அந்த ஒயிட் பவுடர் வந்து நம்ம வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிறது வந்து திரும்ப ஜிப்சம். அதாவது இட் கேன் பி கிரியேட்டட் அண்ட் கேன் பி டெஸ்ட்ராய்ட். அண்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், உங்க வீட்டுல ஃபால் சீலிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஒயிட் கலர்ல இருக்கும். அது வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஷேப் பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை எடுத்து கிரஷ் பண்ணிட்டு திரும்ப கிரஷ் பண்ணி திரும்ப பவுடரா மாறிடும். நல்லா ஃபைனா கிரஷ் பண்ணீங்கன்னா பவுடரா மாறிடும். திரும்ப அதுல வாட்டர் போர் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்க திரும்ப கொண்டு வரலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸை வந்து நாம இதில் ரெடி பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நாம ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து இந்த ஃப்ராக்சரான போன்க்குலாம் வந்து இதை யூஸ் பண்ணி வந்து அந்த கட்டுவாங்களா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாய்ஸ் அண்ட் டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் மக்களே. இந்த சால்ட்னா இது வந்து நம்ம சேனல்ல இருந்து ஸ்கூல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாம எடுக்கிறோம். அது அது மட்டும் இல்லாம 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டும் எடுக்கிறோம். அப்படின்னாக்கா வர்ச்சுவலாவும் எடுக்கிறோம், ஹோம் டியூஷன்ஸ் எடுக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இதுல எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் _dynamic_tricks இந்த பேஜை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 24 hours நான் உங்களை ரீச் பண்ணுவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த இன்னொரு சாப்டர்ல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.